அரசு அதிகாரிகளோட வேலையே மக்களுக்கு சேவை செய்யறதுதான். ஆனா அதிகாரிகளே மக்களுக்கு இடையூறா இருந்தா பழனி முருகப்பெருமானோட 3வது படைவீடு. இந்த காலத்திலையும் சித்தர்கள் வசிக்கிறதா நம்பப்படுற புனிதமான மலை. ஆண்டி கோலத்திலையும் ராஜாதி ராஜாவாகவும் பழனி ஆண்டவர் காட்சி கொடுக்கிற மலை. தமிழ்நாடு மட்டுமல்லாம கேரளா, ஆந்திரான்னு பக்கத்து ஸ்டேட்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட்டம் கூட்டமா பக்தர்கள் வந்து குவியிற மலை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1,00,000 பேராவது தரிசனம் பண்ற புண்ணிய தலம். பழனியில வருஷம் எல்லாமே திருவிழா கோலம் தான். ஒவ்வொரு நாளுமே திருநாள் தான். ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வர்ற பக்தர்கள் மலை ஏறி போய் மலைக்கோயில்ல வலம் வந்து அப்பன் பழனியாண்டவரோட காலடியில விழுந்து பரவசமாவாங்க. சிறப்புகளை மட்டுமே சுமந்துகிட்டு இருக்கிற பழனி முருகன் கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிற கலைஞர்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. முருகனை நினைச்சு விரதம் இருந்து புனித யாத்திரையா பழனிக்கு வர்ற பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துறப்ப தங்களோட நாதஸ்வரம் தவில் கலைஞர்களை கூட்டிக்கிடுவாங்க. நாதஸ்வர வாத்திய பின்னணியில மலை ஏறி மலைக்கோயில வலம் வந்து முருகனை வழிபட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. இதுக்காக நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள் பழனியில அடிவாரத்திலேயே இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு செக் வைக்கிற மாதிரி வாத்தியங்களை வாசிச்சுக்கிட்டு மலையேறி போக கூடாதுன்னு கோயில் நிர்வாகம் தடை விதிச்சிருக்குது. தைப்பூச திருவிழா நேரத்துல தடை விதிச்சா பொழப்பு கெட்டிடும்னு வேதனைப்படுறாங்க அந்த கலைஞர்கள். இதனால தடைய விலக்குங்கன்னு கேட்டு கோயில் உதவி ஆணையர் லட்சுமி கிட்ட கேட்க போனப்ப மனசு நோகிற மாதிரி ரொம்ப அவமரியாதையா பேசினதா வேதனைப்படுறாங்க. நீங்க வாசிச்சது நீங்களே கேட்டது இல்லையா? என்கிட்ட கொடுத்தா நான் எப்படி வாசிப்பேனா அந்த மாதிரி வாசிங்க. மலையில வந்து தமிழ்நாதஸ்வரம் வாசிக்கிறது நீங்க கோயில் பணியாளர்களா? கோயில் பணியாளர்களுக்கு மட்டும் தான் அனுமதி உண்டு. எங்களுக்கு கல்யாண சீசனுக்கு மேடம் இந்த சீசனுக்கு எங்களுக்கு கல்யாணம் இல்லைங்க. சும்மா இந்த சீசன் எங்க குடும்ப அடுத்த பழனிக்கு அதான் ஃபிட் கடை வைக்கணும். அவனோட கோடிக்கணக்கு பணம் வேணும். கோடிக்கணக்கில் பணத்தை தான் இப்ப எல்லாரும் கடை வச்சிருக்காங்க. கடை பணம் இல்லாம எப்படி கடை வைக்கிறதுக்கு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. வருவாய் இல்லாம போகும் தடைய விலக்குங்கன்னு கேட்டதுக்கு கோயில் உதவி ஆணையர் லட்சுமி பேசின விதம் நாதஸ்வரம் தவில் கலைஞர்களை காயப்படுத்தி இருக்குது. இப்போதைக்கு ஒரு போர்டு வைக்கிறோம், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 10 நாளைக்கு மேடம் காவடி 10 நாளைக்கு வரும். அப்புறம் நாங்கள் வர மாட்டோம். 10 நாளைக்கு ஒரு 10 காவடி வச்சுப்போம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு உட்பட்ட நாதஸ்வர இசை கல்லூரியில தான் நாங்க படிச்சோம்னு உரிமையோட கேட்டிருக்காங்க அந்த கலைஞர்கள். கோயில் பணியாளர்களுக்கு மட்டும் தான் அனுமதி உண்டு. என்னத்தை படிச்சீங்க நீங்க? நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு யார் உங்களுக்கு பாஸ் சர்டிபிகேட் கொடுத்தது? பண்ணாங்க உங்க சர்டிபிகேட் ரத்து பண்றதுக்கு அவங்க சர்டிபிகேட் கேட்டு அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வாங்க, உடனடியா ரத்து பண்றேன்னு சொல்லி அடுத்த அதிர்ச்சியே கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல பேசக்கூடாது. கொடுத்துட்டீங்கல்ல, ஜேசிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோம். இப்போதைக்கு நோ தான். புரியுதா? இது கச்சேரி மேல பண்ணீங்க மேடம். எஸ் வரணும்னா ஜேசி சொல்வார். இது வந்து மேடம் கச்சேரி மேல பண்ணீங்க. இது வந்து கிராமிய கலைங்க. அதுக்கு மேல என்னால பேச முடியாது. மலையில வந்து எல்லாரும் ஆளுக்கு இது பண்ணிட்டு இருந்தா அது ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு எனக்கு முடியாது. அதுக்கு தான் வேற 10 நிமிஷம் நான் முடிச்சு போட்டு வந்துருவேன் மேடம். உங்களுக்கு 10 நிமிஷம்ங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு காவடி தான் வருவீங்களா? ஒரு காவடி தான் வருவீங்களா? தண்ணி போட்ட மாதிரி எங்க பொம்பளைங்க ஆடிட்டு இருக்குதுங்க மலையில. நேத்து ஒரு ட்ரம் செட் புடிச்சு இறக்கி விட்டோம். போங்க போங்க போங்க, அவ்வளவுதான், கிளம்புங்க. பக்தி மனம் கமிழ
தவில், நாதஸ்வரம் இசைக்கிற கலைஞர்களோட மனசு நோகடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரே வழி தடையை நீக்கிறது தான். அரசு இத பரிசீலிக்கணும்னு அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை கூட தவில் கொட்டு மாதிரி தான் கேக்குது.